வருடத்திலே 4வது ஞாயிறுக்கு வரவழைக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலையும் முழுமையான எம்சிஓலை நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கும் போதும் தேவனுடைய பிரசன்னம் இம்மட்டும் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறது, இனிமேலும் வழிநடத்தி வரும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த எம்சிஓ வருகிற மாதம் 4ஆம் தேதி மட்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். நாமும் அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணைந்து நம்மளுடைய குடும்பங்களையும் உற்றார் உறவினர்களையும் பாதுகாக்க தேவன் நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே ஜெபத்திலே கடந்து செல்வோம். ஜெபிப்போம். நேசிக்கிறான்மை ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்களிலே நாங்கள் உங்களை துதிக்கிறதற்கும் ஆராதிக்கிறதுக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். கொரோனா வைரஸ் காலங்களிலும் இன்னும் நாங்கள் சபைக்கு செல்ல முடியாத நிலைமையிலும் நீர் எங்களோடு வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். பாதுகாக்கிறீர், வழி நடத்துகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பரீட்சைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் உடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். கொரோனா வைரஸின் வல்லமையில இருந்து நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனையை உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே நாம் துதி நேரத்துக்குள் கடந்து செல்வோம். ஆண்டவரை துதிக்கிறது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் எல்லாம் வல்ல தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனை நாம் துதிக்கும் போது உண்மையாகவே தேவன் நம்மளுடைய துதிகளையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். துதிக்கும்போது ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாக குடும்பமாக நாம் இந்த துதி நேரத்திலையும் ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க தேவன் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். இதோ மனிதர்கள்
நேரத்தில் எங்களோடு நீர் வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். துணியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், எங்கள் துணியின் மத்தியிலே ஆண்டவரே நீர் வாசம் செய்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய பிரசனத்திலே எங்கள் பாவங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிக்கையிட்டு உம்மிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இம்மட்டும் எங்களை தாங்கி வந்ததுக்காக நன்றி. இனிமேலும் எங்களை தாங்கும் போவதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளெல்லாம் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாஸ்டர் ஜெயபாலன் அவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டு ரீஹேப் சென்டரில் இருக்கிற நேரத்திலையும் ஆண்டவரே, அந்த ஊழியக்காரனுக்கு உங்களுடைய பாதுகாப்பை நீ தர வேண்டும். கூடிய சீக்கிரத்திலே சுகம் பெற்று மறுபடியும் ஊழியத்துக்கு சேரத்தக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் அநேக சபை விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அவர்களையும் உம்முடைய சித்தத்தின்படி நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கொடுக்க நீர் மாத்திரம் அல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் உம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை நீர் மாத்திரம் தர முடியும் என்று விசுவாசிக்கிறோம். விடுதலை கொடுக்கிற தேவன், சமாதானத்தையும் நீர் கொடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீர் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறேன். இனிமேலும் நீர் அவர்கள் மேல் கருணை கொண்டு ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாத்து வருவேன் என்று விசுவாசிக்கிறோம். இந்த தேசத்திலே ஜீவிக்கிற ஒவ்வொரு குடிமகன்களையும் மகள்களையும் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்தும். எங்கள் மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெதடி சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையிலும் அநேகர் பாதிக்கப்பட்டதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலையின் நிமித்தம் மறுபடியும் எல்லா சபைகளிலும் ஊழியங்கள் திறந்திருக்கத்தக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் செய்ய வல்லவர். உம்முடைய சித்தத்தின்படி நீர் செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா சபைகளுக்காக உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிஷப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளை உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை இடத்திலையும் ஆண்டவரே உடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளன்று ஆண்டவரே எங்களுக்கு உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய வசனத்தை கேட்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு நேரமும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சபைக்கு செல்ல முடியாத நிலைமையிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் நீர் ஒரு சபையை தெரிந்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. குடும்ப தலைவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனையை அவர்களும் நடத்தும் போது உம்முடைய ஞானத்தோடு நடத்த நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. வேலை இல்லாமல் தவிக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையெல்லாம் நீர் சந்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆறுதலின் தேவன் நீர் ஆறுதலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் சபைகளையும் நீர் ஆண்டவரை பாதுகாக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளென்றும் ஆண்டவரே உம்முடைய சபையிலே நடக்கிற ஆராதனை இல்லாத நிலைமையிலும் இந்த உலகாகிய எல்லா சபைகளிலும் இல்லங்களிலே நடக்கும்போது இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாநாட்டின் கருப்பொருளாக இருக்கும்போது உலகத்துக்கு உப்பாயும்
ஒளியாயும் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் இந்த காரியங்களை குறித்து சிந்திக்கும் போது எங்களோடு நீர் பேசும். கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளன்று உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் தியானிக்கும் போது உங்களுடைய ஒளியை எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்தை முழுமையாக உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இறுதி வரைக்கும் எங்களை நீர் வழி நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து கொள்வோம். பரமன இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொரு ஆகாரத்தை எங்களுக்கு எடுத்தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 16 முடிய. 5வது அதிகாரம் வசனம் 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால்கள் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இது கர்த்தருடைய வசனம். Today's Bible reading is taken from the Gospel of Matthew, chapter 5, verses 14 to 16. Matthew, chapter 5, verse 14. You are the light of the world. A city on a hill cannot be hidden. Neither do people light a lamp and put it under a bowl. Instead, they put it on stand, and it gives light to everyone in the house. In the same way, let your light shine before men, that they may see your good deeds and praise your Father in heaven. This is the word of the Lord. Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின்படி மத்தேயு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். போன வாரம் உலகத்திற்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சீடர்களை பார்த்து சொன்னதை குறித்து நாம் தியானம் செய்தோம். இன்று உலகத்துக்கு நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த வசனத்தை குறித்து சற்று நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்து வாருங்கள், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மாநாட்டின் கருப்பொருளாக இந்த நாளிலும் ஆண்டவரே, உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த வசனத்தை குறித்து நாங்கள் தியானம் செய்யும் போது உம்முடைய ஒளி எங்களுடைய இருளான வாழ்க்கையிலும் வர நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவ்விதமாக இந்த உலகத்துக்கு நாங்களும் ஒரு ஒளியாக வாழ நீர் கிருபை தாரும். அடியே நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். ஒரு டீமை எடுத்துக்கொண்டால் அதில் எல்லா விளையாட்டுக்காரர்களும் அவசியமாய் இருப்பார்கள். அவருடைய தாளந்துகளை குறித்து ஒரு விளையாட்டிலே வைப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு டீமிலே இல்லை ஒரு குழுவிலே அநேகர் இருந்து அந்த குழுவினுடைய நன்மைகளை இல்லை அதனுடைய வெற்றியை சவால்களை கடந்து செல்லும்போது ஆசீர்வாதமாக இருக்கு.
இயேசு சீடர்களை ஒரு டீமாக எண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த சீடர்கள் ஒரு டீமா இருக்கிறாங்க. இந்த டீமுக்கு தலைவராக இயேசு இருக்கிறாரு. அப்போ இயேசு என்ன செய்யறாரு? இந்த 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 டீம், இந்த குழுவை அவர் ஒரு ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இல்லை, அவர்கள் போய் சில காரியங்களை செய்யறதுக்கு அவர் வழி நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த 5வது அதிகாரம் மலை பிரசங்கம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி கடந்து வரும்போது, போன வாரம் நம்ம உப்பா இருக்கிறீர்கள் என்று தியானம் செய்தோம். இந்த வாரம் ஒளியா இருக்கிறீர்கள் என்று தியானம் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறோம். யோவான் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு எப்படியாய் வருகிறது? சீடர்களை பார்த்து நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அப்போ இந்த ஒளியானது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இந்த உலகம் ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதலாவது என்ன செய்யறாரு? ஒளி வர கடவுது என்று சொல்லுகிறார். அப்போ ஒளி வந்த பிறகு அநேக காரியங்களை ஆண்டவரே செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகம் இந்த நாளிலே நாம் பார்த்தோம் என்றால் ஒரு இருளான காலங்களிலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸினுடைய பயத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். திகில், என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சம், அப்படியா இருக்கிற ஒரு காலம் இந்த காலமாய் காணப்படுகிறது. ஏசாயா எழுதுகிறார், இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. அப்போ இருள் மூடிக்கொண்டு இந்த உலகத்திலே இருக்கிறது. அப்போ இந்த இருளை நீக்கிறதுக்கு ஒளிக்கு மாத்திரம் வல்லமை இருக்கென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த ஒளியானது எப்படிப்பட்டதாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். லைட் இஸ் எமினன்ட்லி குட் இன் செவரல் வேஸ். ஒளியானது நல்லது, இருக்க வேண்டும். Christians must possess the same excellent qualities exhibited by light. ஐயா, ஒரு ஒளியினுடைய தன்மையை எப்படியா இருக்குதோ அப்படியாக கிறிஸ்தவர்களும் அவ்விதமாக ஜீவிக்க வேண்டும். இந்த ஒளியின் நன்மை என்ன என்று சொன்னால், முதலாவது நம் பார்வைக்கு அது அவசியமாய் இருக்குது. இருளிலே நம்ம எந்த இதையும் பார்க்க முடியாது. நம்மளுக்கு ஒளி இருந்தால் எல்லா காரியத்தையும் நாம் கண்குளிர பார்க்கலாம். விதவுட் லைட் we can see nothing. ஒளி இல்லை அப்படின்னு சொன்னா எதையும் நம்ம பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் இல்லை என்று சொன்னால் உலகத்துக்கு ஆவிக்குரிய வீதியிலே ஒரு இருளை கொடுக்கிறது என்று 2 கொரிந்தியர் 4:3-4 வசனங்கள், யோவான் 1:5 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லுகிறது, உலகத்துக்கு நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த ஒளி எவ்வளவு பிரகாசமாய் இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்போது என்னென்ன காரியங்கள் நம்ம செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஒளியின் தன்மை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே எப்படியாக கிரியை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒருத்தர் இவ்விதமாக எழுதியிருந்தார், we are the only Bible
நாம் தான் ஒரே ஒரு வேதாகமம். த கேர்லெஸ் வேர்ல்ட் வில் ரீட். இந்த போக்கற்ற உலகம் படிக்கிறது நம்மளை தான். we are the sinners gospel. பாவிகளுடைய சுவிசேஷமாய் நாம் இருக்குது. நகைக்கிறவர்களின் வழி நடத்துதலாய் காணப்படுகிறது. we are the Lord's last message. நாம் தேவனுடைய கடைசி செய்தியாய் இருக்கிறோம். செயலிலும் வார்த்தையிலும் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. வாட் இஃப் த டைப் இஸ் crooked? அப்போ இந்த இப்படியா எதிர்பார்க்கிறது, ஐயா ஒரு கோணலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னது? இல்ல எழுதப்பட்ட வார்த்தை அப்படியே அழிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம்? அழிந்து போனதா இல்ல கோணலாய் இருக்கிறதா அப்படின்ற ஒரு தன்மை, ஒரு விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி குறுக்கெட்டா இருக்கக்கூடாது. இல்ல இந்த எழுத்து பார்க்க முடியாத நிலைமையில இருக்கும்போது பிளர்ட் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சரியா தெரியாது. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று இந்த வேர்ல்ட் பைபிள் அப்படின்ற அந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். லைட் கம்ஃபர்டிங். ஐயா இந்த ஒளியானது என்ன செய்து காணாமல் போய் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒளியை கொடுத்து சரிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. சேஃப்டி த்ரூ தி ஸ்டார்ம்-ஃபில்ட் நைட். ஐயா ஒரு இருளான ஒரு கடலிலே எப்படியா இருக்குது, இந்த ஒளி இருக்கும்போது அந்த ஒளி பிரகாசிக்கும் போது நாம் எங்கே செல்கிறோம் என்று தெரிகிறதா இருக்கு. எல்லா கடல்கள், சில கடல்கள் பார்த்தோம் என்றால் என்ன வச்சிருப்பாங்க, ஒரு லைட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த லைட் ஹவுஸோட இது என்ன அப்படின்னு சொன்னா அது ஒளியை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அது சுத்திக்கிட்டு இருக்கும்போது கப்பல்கள் என்ன செய்யும், இந்த இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கிட்ட போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்குது. ஏன் இந்த லைட் ஹவுஸ் வைக்கப்பட்டது ஒரு கல்லான ஒரு இடம். கப்பல் அந்த இடத்துக்கிட்ட போச்சு அப்படின்னு சொன்னா அந்த கல்லில் மோதி அது அப்படியே கவிழ்ந்து விடும். அதனாலே என்ன செய்யறாங்க, இந்த லைட் ஹவுஸை வச்சு வார்னிங் கொடுக்கிறது. ஸோ இந்த லைட் என்ன செய்யுது, வார்னிங்கும் கொடுக்குது. அதே நேரத்தில் வழியும் காட்டுது, அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது என்று ஒரு சிந்தையை அது கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த ஒளியானது என்ன காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளது. Sunlights have ability to help heal wounds and strengthen feeble bodies. இந்த காலத்தில் என்ன சொல்றாங்க, நிறைய நம்ம இந்த கொரோனா வைரஸ் தடுக்கிறதுக்கு நிறைய விட்டமின் டி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்றாங்க, காலையிலே ஒரு 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் உட்கார்ந்தா அந்த நாளுக்கு போதுமான விட்டமின் டி என்ன செய்யுது, அந்த சூரியன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த சூரியன் இல்லை, இந்த ஒளி எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்குது என்று நாம் உணர வேண்டும். இந்த ஒளியானது எப்படியாக நம்ம வாழ்க்கையிலே கிரியை செய்து சில காரியங்களை நாம் குறித்து பார்க்கணும். இந்த ஒளியானது ஒழுங்கின்மையில இருந்து நம்மளை பாதுகாத்து வருகிறது. The light protects from evil. இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால் எந்தெந்த இடத்திலே நிறைய திருடோ கொலையோ நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இருளான இடங்கள். நம்ம ரோட்டில் ராத்திரி காடி ஓட்டிக்கிட்டு போனாலும் இந்த இருளான இடம் வரும்போது ரொம்ப ஒரு கவனமாய் இருக்கணும். ஏன் அந்த இருளில்
சில காரியங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதனால என்ன செய்யறாங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்படின்ட்டு போட்டுடுறாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸை போட்டுக்கும்போது என்ன தெரியுது, நம்ம போற இடம் நல்ல விதமாய் தெரியுது. முன்னுக்கு என்ன இருக்கு, என்ன வருது, திடீர்னு ஏதாச்சும் குறுக்க வருதா அப்படின்ட்டு நம்மளை பாதுகாக்கிறது இந்த ஒளியா இருக்குது. அதான் நம்ம பார்த்தோம் அநேக இடங்களிலே, விசேஷமாக அந்த ஹைவேஸ்ல எல்லாம் பார்த்தோம் என்றால் நிறைய லைட்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன், அது இருளின் கொள்ளை இருந்து பாதுகாக்குது. இருளிலே தான் நிறைய காரியம் நடக்குது, கொலை நடக்குது, திருடு நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, எல்லாம் இந்த இருளிலே தான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒளி இருந்துச்சு, ஒரு வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி காரியங்கள் குறைவாய் இருக்க தன்மையுள்ளதா இருக்குது. அடுத்த காரியம் பார்த்தோம்னா லைட் மேக்ஸ் லைஃப் பாசிபிள். வித்வுட் த லைட் ஆஃப் சன் நோ லைஃப் வுட் எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த். ஐயா, அந்த சூரியன் இல்லை என்று சொன்னால், அதனுடைய ஒளி இல்லை அப்படின்னு சொன்னா யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதே மாதிரி தேவகுமாரனுடைய ஒளி நம்ம வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும். யோவான் 1:4 நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். அப்போ இந்த சூரியனுடைய ஒளி ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவகுமாரன் நானே ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று நம்ம சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு ஒளி தேவை. அதே நேரத்திலே ஆவிக்குரிய வீதியிலையும் தேவகுமாரனுடைய ஒளி நம்மளுக்கு தேவையாய் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது ஒளி இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியும், எப்படி நம்ம ஜீவிக்க முடியும் அப்படின்ற காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்தாப்புல பார்த்தோம் என்று சொன்னால், ஐயா, ஒளிந்து இருக்கிற இருளிலே ஒளிந்து இருக்கிற காரியங்களை ஒளி என்ன செய்து வெளிப்படையாய் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். Did you ever experience the frustration of searching for something in the dark house at night? ஐயா, திடீர்னு கீழே ஏதாச்சும் விழுந்துருச்சு, அதை நம்ம ஒளி இல்லாம, ஒரு வெளிச்சம் இல்லாம நம்ம எப்படியாய் தேடுகிறோம். தேட முடியுமா, இல்லை கண்டுபிடிக்க முடியுமா? குருடனை போல நம்ம என்ன செய்யறோம், அங்க இங்க அப்படியே கையை வச்சு ஒரு இது ஒரு நகை ஏதாச்சும் கீழே விழுந்துருச்சு, அதை நம்ம இருட்டில் தேடி எடுக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவையா இருக்குது? இந்த பிரச்சனையில இருந்து நம்மளுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஒளி இருக்கணும். அப்ப என்ன செய்வாங்க, ஏதாவது பத்த வச்சு, திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எப்படியா நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய ஃபீலிங் எப்படியா இருக்குது, ஆயத்தம் இல்லை. அப்ப என்ன செய்வாங்க, மெழுகுத்தை எங்க வச்சிருக்கேன்னு போய் தேடுவாங்க, கையை வச்சு தடவி போப்பா, இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும். அது ஒன்று. அடுத்தாப்புல மேட்ச் பாக்ஸு, எத்தனை வீட்டில் மேட்ச் பாக்ஸ் இருக்கோ இல்லையோ தெரியாது, அதை போய் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. அப்படி அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அப்படியே கையை வச்சு தேடி அடுப்புக்கு போவாங்க. அடுப்பை ஆட்டோவில் பற்ற வச்சுட்டு மெழுகு தெரியாத பற்ற வைப்பாங்க. இதுதான் ஒளியினுடைய முக்கியத்துவம். நிறைய பிரச்சனை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் எப்படியா இருக்கு, அநேக கிறிஸ்தவங்கள் இன்னும் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்க்கையை கொடுத்தது கிடையாது. அப்போ பாவிக்குரிய இந்த இருளில் இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒளி இருக்கணும். இந்த ஒளி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஒரு ஒளியாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அப்போ இந்த
பாவம் உள்ள இந்த உலகத்திலே பயங்கரமான ஒரு நிலைமை என்ன என்று சொன்னால், ஆவிக்குரிய வீதியிலே இருள், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். இதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நிலைமையா இருக்குது. யோவான் 3:19 வாசித்து பாருங்க. இயேசு உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய வீதியிலே வாழ்க்கையிலே ஒரு ஒளி இல்லை, அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னா, ஒளியான இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து சூரியனாக இருக்கிறார். அப்போ இந்த சூரியனுடைய தன்மைகள் எவ்வளவா இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவினோட ஒளி இந்த ஆவிக்குரிய வீதியின் இருளில் இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதாய் இருக்குது. அவருடைய சீஷர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஒளியை உலகத்திலே பிரகாசிக்க செய்யணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 2 ஒளியை உண்டு பண்ணினார். ஒன்று சூரியன், இன்னொன்று மூன். அப்போ இந்த காலத்துல நம்ம வாசிக்கும் போது மூன் தனியாக ஒளி இல்லை, ஆனால் சூரியனிலிருந்து பெற்று நிலா என்ன செய்து அந்த ஒளியை கொடுக்குது என்று பார்க்கிறோம். அப்போ நாம் எப்படியா இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை உலகத்துக்கு பிரகாசிக்க செய்ய வேண்டியதுதான் உண்மையான ஒரு சீஷனுடைய தன்மையாய் காணப்படுகிறது. நாம் மூணா இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒளியை மித்தவரிடத்திலே நம்ம we reflect his light, we must live as he did. அவருடைய ஒளியை நம்ம பிரகாசிக்க செய்யணும் அப்படின்னு சொன்னா அவரை போல நம்ம ஜீவிக்க வேண்டும். 1 பேதுரு 2:21 வாசித்து பாருங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சோதனை என்ன என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும்னு நினைக்க கூடாது. சரியான காரியங்கள், தவறான காரியங்களிலே ஈடுபடாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஸோ அப்படியா இருக்கும்போது முதலாவது என்ன ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டும்? WWJD அப்படின்ட்டு இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ், ஐ திங்க் இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் அதில் இருக்குது. வாட் வுட் ஜீசஸ் டூ? ஒரு நிலைமைக்கு இல்லை ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம வரும்போது முதல் கேள்வி நம்ம கேட்க வேண்டியது, இயேசு இந்த நிலைமையில இருந்தார் என்றால் என்ன செய்திருப்பார் அப்படின்ட்டு. வாட் வுட் ஜீசஸ் டூ? இந்த நிலைமையிலே என்ன செய்வார்? இந்த சூழ்நிலையிலே இயேசு என்ன செய்வார் அப்படின்ட்டு நம்ம அறிய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை ஒளியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் அதான் சொல்றார், your word is a lamp to my feet. உம்முடைய வசனம் என் பாதைக்கு, என் கால்களுக்கு தீபமாய் இருக்குது, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்மளிடத்திலே இருக்கும்போது அது நம்மளை மித்தவர்கள் மத்தியிலே பிரகாசிக்க செய்கிறதாய் இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். சீடர்கள் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். Disciples of Christ are like a city on a hill. அப்படி என்று பார்த்தால் ஒளியா இருக்கிறீர்கள் என்றால் இந்த சீடர்கள் ஒரு மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் போல இருக்கிறார்கள். அப்போ அந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியாது? நம்ம ஒழிக்க முடியாது, மூடி வைக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு உயரமாய் காணப்படுகிறது. ரவாங்களை நாங்கள் இருக்கும்போது எஸ்டேட் உள்ளுக்கு இருந்தோம்.
எஸ்டேட்லேருந்து நம்ம வெளியே வரும்போது எல்லாம் மைனிங் லேண்டாக தான் இருக்கும். இந்த சைடில் தண்ணி இருக்கும், இந்த சைடில் குளம், இப்படியா இருக்கும். ஆனால் நம்ம மேலே நோக்கி பார்த்தோம் என்றால் கெந்திங் ஹைலோட லைட் அப்படியே தெரியும். ஏன் அது அவ்வளோ மலை மேலே இருக்குது. நாங்கள் இங்கே ரவாங்கில் இருக்கிறோம், ஆனால் இங்கேருந்து பாருங்கள், அந்த மலை மேல் உள்ள அந்த பட்டணம் அப்படி பிரகாசிக்கிறதா இருக்கு. கிறிஸ்தவர்கள் சீடர்களாக இருக்கும்போது விவிதமான மலைகள் மேல் வைக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்குது. அவர் சொல்லுகிற காரியமாய் இருக்குது. நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போ அப்படியா இருக்கும்போது all the world around us see us and usually pay close attention to our example as a church. ஐயா, ஒரு கிறிஸ்தவர்களாக, ஒரு சபையாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? இல்லை ஒளி வீசுகிறவர்களாய் இருக்கிறோமா, இல்லை இருளில் இருக்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா அப்படின்ட்டு வெளியே உள்ளவங்க என்ன செய்யறாங்க, நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சபை அப்படின்ட்டு சொல்லும்போது அது ஒரு மலை மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணமா இருக்குது. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இந்த மலை மேல் கட்டப்பட்ட பட்டணத்திலே அவன் அங்க வசிக்கிறவனாய் இருப்பான் என்று முதலாவது என்ன செய்யணும், புரிந்து கொள்ளும். As an attacking will be fortified city from afar looking for weakness. ஐயா, இந்த எதிரியானவன் என்ன செய்யறான், நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணம் இருந்தாலும் அதிலே நம்மளை தாக்குறதற்கு வருவான். அதை மேற்கொள்ளுகிறதற்கு ஆண்டவருடைய ஒளி வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று நாம் அறிய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அப்போ இந்த செவறுகளை கட்டி வைத்திருப்பார்கள். நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமையில இருக்கிறோம், ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே இந்த செவறுகளிலும் ஒரு ஓட்டை இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை வித்தவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ சீடர்களாகிய நாம் மலைமேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணமாய் காணப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் again I like to a candle, நான் ஒரு மெழுகுத்திரிக்கு ஒப்பிட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த காலங்களிலே பலஸ்தீனிலே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து ஒரே ஒரு வீடு, ஒரு ரூம் தான் இருக்காது, எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரு குடிசைக்கு ஒரு ஜன்னல் இருக்கும். அப்போ அந்த ஜன்னலில் என்ன செய்வாங்க, அந்த ஜன்னலில் தான் பகல்ல ஒளி வீட்டுக்கு வரும். ஆனால் ராத்திரி நேரத்திலே ஒரு இருள், அங்கே ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் கிடையாது, இல்லை ஃப்ளோரசன்ட் டியூப்லாம் கிடையாது. சுவிட்சை தட்டுனா ஒளி வரும், வெளிச்சம் வரும் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன விளக்கு, அதில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு திரி மேய்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை என்ன செய்வாங்க, அதை பற்ற வச்சாங்கன்னு சொன்னால் அவங்க வீடு வந்து சில மாளிகை மாதிரி இருக்காது, சின்ன குடிசை மாதிரி இருக்கும். அப்போது இதை பற்ற வைக்கும்போது அந்த இடத்துல முழுமையாய் ஒளி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன செய்வாங்க, ஒளியை பற்ற வச்சுக்கிட்டு கீழே வைக்க மாட்டாங்க, அதுக்குன்னு அழகாக ஒரு தண்டை உண்டு பண்ணி மேலே வைப்பாங்க. மேலே வைக்கும்போது அந்த இல்லம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு அதுதான் ஒரு ஒளி கொடுக்கிற ஒரு பொருளாய் காணப்பட்டது. அந்த ஒளியிலே என்ன செய்யறாங்க, அவங்க ஜீவித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ சீடர்களாகிய நாம் எப்படி இருக்கணும்? ஒளியாய் காணப்படுகிறதாய் இருக்கணும். சீஷத்துவம், சீஷர்கள் அப்படின்னு நம்ம அழைத்து ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறது நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும்? ஒரு ஒளி இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களுடைய ஒரு பொறுப்பு என்ன? இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற நேரம், இந்த நேரம் நாம் பார்த்தோம், அநேக இல்லங்களிலே பயம், இந்த கொரோனா வைரஸில் தாக்கப்பட்டிருக்கிறவர்களை பார்க்கிறோம், இல்லை சஸ்பெக்ட்ல உள்ளவர்களை பார்க்கிறோம். இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயந்து போன நிலைமையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய ஒளி கொடுக்கிறதாய் நாம் காணப்பட வேண்டும். ஷைன் யுவர் லைட். ஏசாயா 60:1 சொல்றது, எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. அப்போ ஒளி இருக்கும்போது என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அந்த ஒளியை நம்ம என்ன செஞ்சோம்? ஒளிச்சு வச்சோம். இல்லை சீடர்களாகிய நாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒளியை ஒளித்து வைத்தோம் என்று சொன்னால் எவ்விதமான சீடர்களாய் காணப்படுகிறோம் நாம்? அப்போ இப்படியா இருக்கும்போது ஆண்டவருடைய ஒளி நம்மளிடத்திலே வைத்து எனக்கு ஒண்டி போதும் அப்படின்ட்டு சொல்றதுல நியாயம் இல்லை. மித்தவர்கள் அந்த ஒளியை பார்க்க வேண்டும், உணர வேண்டும், அந்த ஒளியை ருசித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா, உனக்கு நான் ஒளியை கொடுத்திருக்கிறேன், நீ ஒளி, நீ பிரகாசிக்க வேண்டும். அப்போ let your light shine before men. உன்னுடைய ஒளி ஜனங்கள் மத்தியிலே பிரகாசிக்க வேண்டும். அப்போ இந்த ஒளி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா சும்மா ஒரு ஒளியை தூக்கி கொண்டு போறது இல்லை. முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை என்ன? வேதம். ஜனங்கள் பார்க்குறாங்க, இவன் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்ட்டு சொல்லிட்டு சில காரியங்களை செய்யும் போது கிறிஸ்துவை ஒப்பிட்டு அவருடைய தன்மை இவரிடத்துல இருக்குதா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்திலே கடந்து செல்றாங்க. அப்போ simply live as Christ would have us to live. Follow his will. ஆண்டவர் எப்படி நம்மளை ஜீவிக்கணும்னு நினைக்கிறாரோ அவ்விதமாக நம்ம ஜீவிக்க வேண்டும். அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அவருடைய உதாரணங்கள் எல்லா நேரத்திலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஜனங்கள் என்ன செய்வாங்க? வித்தியாசத்தை பார்ப்பார்கள் என்று எபேசியர் 5:8, பிலிப்பியர் 2:15 வாசிக்கும் போது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Why should Christians live before the world? ஏன் இவ்விதமாக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும்? கடைசியா அவர் என்ன சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Let your light shine before men, that they may see your good deeds and praise your Father in heaven and glorify your Father in heaven. அப்போ நம்மளுடைய கருப்பொருள் எப்படியா இருக்குது? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். His glory, seek His glory. அவருடைய மகிமைக்கு தேடணும். அப்போ அவருடைய மகிமையை தேடணும் அப்படின்னு சொன்னா நம்ம உலகத்துக்கு உப்பாயும் ஒளியாயும் இருக்க வேண்டும். அப்போ ஜனங்கள் என்ன செய்வாங்க? அதை பார்த்து யாருக்கு மகிமை கிடைக்குது? ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. That they may see your good works. நல்ல காரியங்கள் செய்யறதை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கடந்து செல்வார்கள் என்று பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ குமாரனுடைய ஒளி நம்மிடத்திலே இருக்கும்போது
நாம் உலகத்துக்கு ஒளியா இருக்கும்போது கண்டிப்பா நல்ல காரியம் தான் செய்வோம். இந்த நல்ல காரியத்தை நாம் செய்யும்போது உலகத்துல உள்ளவர்கள் பார்த்து நம்மளுக்கு மகிமை கொடுக்க மாட்டாங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை கொடுப்பாங்க. அதான் அவர் சொல்றாரு, "Ye are the light of the world." இந்த உலகத்திலே நாம் இருக்கும்போது கிறிஸ்துவினுடைய ஒளியை நாம் மித்தவர்கள் மத்தியிலே பிரகாசிக்க செய்கிறோமா? இல்லை நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைத்தது எனக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோமா? ஆண்டவர் சொல்ற, ஒரு லைட் என்ன செய்யணும்? மக்கள் மத்தியிலே பிரகாசிக்கணும். அது பிரகாசிக்கும் போது ஒரு நல்ல காரியத்தை பார்த்து அவர்கள் என்ன செய்வார்கள்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்றது என்ன? நீ ஒரு உப்பா இருக்கிற, நீ உலகத்தை பாதுகாக்க வேண்டும். நீ ஒளியா இருக்கிற, உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும். உலகத்துக்கு உப்பா இருந்து சுவையை கொடுக்க வேண்டும். உலகத்துக்கு ஒளியா இருந்து ரட்சிப்பை நீ தர வேண்டும். அப்போ இந்த காரியங்கள் நாம் செய்யும் போது பிதா நம்ம மேலும் பிரியமாயிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஏன்? ஒளியை நம்மளுக்கு கொடுத்து வைத்துக் கொள்ளுகிறதற்கல்ல, நல்ல கிரியைகளின் நிமித்தம் மனிதர்கள் மத்தியிலே பிரகாசித்து அவர்களை இயேசுவினிடத்திலே அழைத்து வருகிறதற்கு ஆண்டவர் ஒளியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் இருளிலே இருக்கிறது, சுவை இல்லாமல், ஒரு தன்மை இல்லாமல் காணப்படுகிறது. நீ உப்பா இருந்து சுவையை உலகத்துக்கு நீ கொடு. நீ ஒளியா இருந்து உலகத்துக்கு வழிகாட்டியாய் நீ காணப்படு. அப்போ இந்த வருஷத்தின் கருப்பொருளை நாம் நினைக்கும் போது seek God's glory by being salt and light of the earth. So இந்த வருஷம் நாம் உப்பாயும் ஒளியாயும் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை தேடி மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். May the Lord bless you and make you salt and light of this world. Amen. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உப்பின் சுவையை உலகத்துக்கு கொடுத்து ஒளியிலே வழி நடத்த நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் மாநாட்டுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கருப்பொருளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஜீவனையும் நீர் மாற்றி உப்பாயும் ஒளியாயும் நீர் மறுபடியும் எங்களை நீர் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த சபையிலே மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பெயரை தரித்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உலகத்துக்கு உப்பாயும் ஒளியாயும் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் அறிகிறோம். அவ்விதமான தன்மைகளை எங்களுக்கு நீர் கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்பட நீ செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாளிலேயும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் ஜீவித்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். வழி நடத்தும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் தேவ வழிநடத்தும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஷாலோம் அலைக்கும். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அறிவிப்பு. போன வாரம் போல
இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்று சபையிலே 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். ஜெபம் வேண்டும். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசமபாகத்தை ஆண்டவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் வந்து ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த சபையிலே நான் இருப்பேன். நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கொரோனா வைரஸினுடைய காலங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் என்றால் 3000-4000 கேசஸ் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பயமாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய பாதுகாப்பு நம்மளோடு இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். அதே நேரத்திலே அரசாங்கம் கொடுக்கிற SOPயை நாம் கைவிடக்கூடாது. அதை முழுமையாக பின்பற்றி வரும்போது அது நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.